நியூ NCERT சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 3 திருத்தீயக பாட்டக. லெசனோட பேரு மித்ராய நமக. மித்ராய நமக அப்படின்னா, மித்ரா அப்படின்னா சூரியனோட இன்னொரு பேரு. மித்ராய நமகன்னு சொல்றாங்க. சூரியனுக்கு நம்ம இப்ப சல்யூட் பண்றோம். லெசன் என்னன்றத பார்க்கலாம். அஹோ யோகிதே துவம் பிராத்தஹ கிம் கரோஷி. ஸோ ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அஹோஹோ யோகிதே யோகிதா துவம் நீ பிராத்தக கிம் கரோஷி காலையில், பிராத்தக மீன்ஸ் ஏர்லி மார்னிங், காலையில் கிம் கரோஷி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேர்ள் இன்னொரு கேர்ள் கிட்ட கேட்குறாங்க. அகம் பிரதிதினம் பிராத்தக பித்ரா சஹ உத்யானம் கச்சாமி. அகம் நான் பிரதிதினம் பிராத்தக டெய்லி மார்னிங் பித்ரா சஹ அப்படின்னா அப்பாவின் கூட, அப்பா கூட, உத்யானம் கச்சாமி கார்டனுக்கு போவேன் அப்படின்னு சொல்றாங்க. உத்யானே கிம் கரோஷி போ, கார்டன்ல என்ன பண்ணுவேன்? அகம் தூ பிரமணம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன்? வாக்கிங் பண்ணுவேன். அகம் தூ பிரமணம் கரோமி கிந்து பஹவஹ ஜனாஹ தத்ர வியாயாமம் யோகாசனானி ச குருவந்தி. அது மட்டும் இல்லாம பஹவஹ ஜனாக நிறைய பீப்புள் என்ன பண்றாங்க? தத்ரனா அங்கே. எந்த இடத்த பத்தி பேசுறாங்க? உத்தியானம் பத்தி பேசுறாங்க, கார்டன் பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அங்க அந்த இடத்துல வியாயாமம், வியாயாமம் அப்படின்னா எக்ஸசைஸ்ன்னு அர்த்தம். ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றாங்க இல்லையா? அந்த இடத்துல நிறைய பேரு வியாயாமம், யோகாசனானி, அது கூட இல்லாம யோகாசனமும் பண்ணுவாங்க. ச குருவந்தி. யோகாசனானி எப்படி பிரிக்கணும்? யோக ஆசனானி. ஆசனம் அப்படின்னா போசஸ்ன்னு அர்த்தம். யோகாசனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அஹோ யோகாசனானி வயம் அபி கியாத்தும் இச்சாவஹ. ஓ அப்படியா, யோகாசனமா? வயம் அப்பி நாங்களும் கூட. இப்ப நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க? வயம் அப்பி நாங்களும் கூட, கியாத்தும் இச்சாமஹ அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். தர்ஹி வயம் சர்வே யோக சிக்ஷிகாயாக சமீபம் கச்சாமஹ. தர்ஹி தென் அப்படின்னா, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா தர்ஹி தென் வயம் சர்வே நாம எல்லாருமே யோக சிக்ஷிகாயாக சமீபம், அதாவது யோகாசனம் சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சருக்கு பக்கத்துல கச்சாமக போவோம், டீச்சர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன லெசன்ல கொடுத்துருக்காங்க? சர்வே உற்சாகனே யோக சிக்ஷிகாயாக சமீபம் கச்சந்தி. சர்வே எல்லாரும் என்ன பண்றாங்க? உற்சாகனே ரொம்ப எந்தூசியாசமோட, ரொம்ப ஒரு ஆர்வத்தோட, யோகா சிக்ஷிகாயாக, யோகா சிக்ஷிகா சொல்லி தராங்களே அந்த டீச்சருக்கு சமீபம் கச்சந்தி அவங்க கிட்ட போறாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே போசஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, யோகாசனம் போசஸ். இது எல்லாருமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்க எல்லாருமே அழகா யோகாசனம் பண்ணுவீங்க, ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ சாத்ராக எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க பாருங்க? நமோ நமஹ ஆச்சாரியே, வணக்கம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டீச்சருக்கு வணக்கம் சொல்றாங்க. நமோ நமஹ ஆச்சாரி. உடனே ஆச்சாரியாக அந்த மேடம் என்ன சொல்றாங்க? சுபம் பவது, நல்லது உண்டாகட்டும். உபவிஷந்து சர்வே, உபவிஷந்து மீன்ஸ் உட்காருங்கன்னு அர்த்தம். எல்லாரும் உட்காருங்கள். சாத்ராக ஆச்சாரியே கிம் அத்ய பவான் அஸ்மான் யோகாசனம் சிக்ஷயதி. கிம் அத்ய என்ன இன்னைக்கு, பவான் நீங்கள், அஸ்மான் எங்களுக்கு, யோகாசனம் சிக்ஷயதி யோகாசனம் சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அத்ய பவான் அஸ்மான் யோகாசனம் சிக்ஷயதி. ஆச்சாரியா நிச்சயேன, ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வதந்து கிம் ஆசனம் சிக்ஷித்தும் இச்சந்தி. வதந்து சொல்லுங்க. கிம் ஆசனம் எந்த ஆசனத்தை, சிக்ஷித்தும் இச்சந்தி கத்துக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க, எதை லேர்ன் பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்க? யோகிதா சொல்றாங்க, ஆச்சாரியே அத்ய சூரிய நமஸ்காரம் சிக்ஷயது, இன்னைக்கு எங்களுக்கு சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சாரியா சமீச்சீனம், வெரி குட், சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி, வெரி குட். சூரிய நமஸ்காரஹ துவாதசானாம் ஆசனானாம் சமாஹாரஹ அஸ்தி. ஸோ என்ன சொல்றாங்க? சூரிய நமஸ்காரஹ துவாதசனம், சூரிய நமஸ்காரத்துல துவாதசனம்னா 12,
ஆசனானம் 12 ஆசனங்கள் சமாஹாரக சேர்ந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சூரிய நமஸ்காரம் அப்படின்றது 12 ஆசனாஸ் கம்பைன் டுகெதர் தான் ஒரு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகஸ்மாத் சூரிய நமஸ்காராத் பூர்வம் ஏகஹ மந்திரஹ பவதி. பிரத்யேகஸ்தாம், அப்போ இது எப்படி பிரிக்கணும்? பிரத்யேக பிளஸ் அஸ்மாத். அப்போ ஒவ்வொரு இந்த சூரிய நமஸ்காராத், சூரிய நமஸ்காரத்தில் பூர்வம், அந்த சூரிய நமஸ்காரத்துக்கு முன்னாடி ஏகஹ மந்திரஹ பவதி, ஒரு மந்திரம் இருக்கும். அப்போ 12 ஆசனாஸோட காம்பினேஷன் தான் சூரிய நமஸ்காரம்னு சொல்றாங்க. அப்ப அந்த 12 ஆசனாஸ்க்கு முன்னாடியும் பிரத்யேகஸ்மாத் சூரிய நமஸ்காராத் பூர்வம் ஏகஹ மந்திரஹ பவதி. தேஷு பிரதமஹ மந்திரஹ அஸ்தி ஓம் மித்ராய நமஹ இதி. இது எல்லா மந்திரத்துக்கும் ஃபர்ஸ்ட் உள்ளது. தேஷு பிரதமஹ மந்திரஹ அஸ்தி ஓம் மித்ராய நமஹ இதி அப்படின்னு சொல்றாங்க. சாத்திரஹ ஆ மகோதயே வயம் ஸ்மராமஹ. ஆமா ஆமா மகோதயா, எங்களுக்கும் ஞாபகம் இருக்கு. வயம் ஸ்மராமஹ, எங்களுக்கு கூட இது ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப ஞாபகம் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே கத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மந்திரத்தை. அப்ப ஆச்சாரிய என்ன சொல்றாங்க? அதி உத்தமம் மிலித்வா வதந்து. அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா அதி உத்தமம் ரொம்ப நல்லதா போயிடுச்சு. மிலித்வா வதந்து, எல்லாரும் நம்ம இதை சேர்ந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சாத்ராக எல்லாரும் சேர்ந்து அந்த சூரிய நமஸ்காரத்தினுடைய 12 மந்திரத்தையும் சொல்றாங்க. இப்ப நம்மளும் அதை படிக்கலாம். ஓம் மித்ராய நமஹ, ஓம் ரவயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் ககாய நமஹ, ஓம் பூஷ்ணே நமஹ, ஓம் ஹிரண்யகர்பாய நமஹ, ஓம் மரிச்சே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ, ஓம் அர்க்காய நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ. சர்வாந்தே, சர்வாந்தே அப்படின்னா கடைசியில என்ன ஒரு லாஸ்ட்ல இருக்கு என்னது? ஓம் சவித்ர சூரிய நாராயணாய நமஹ. ஆச்சாரியா இந்த மாதிரி அவங்க ஸ்லோகன் சொல்லி முடிச்ச உடனே அந்த ஆச்சாரியா என்ன சொல்றாங்க? அதியுத்தமம். ஸோ ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க, அதியுத்தமம். இதானிம் ஏகேன ஸ்லோகேன சூரிய நமஸ்காரஸ்ய பகுனி பிரயோஜனானி வதாமி. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன் சொல்லும் போதும் சூரிய நமஸ்காரத்துல பகுனி பிரயோஜனானி, நிறைய உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. பிரயோஜனம் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. பவந்தக ஸ்ருண்வந்து அனுவதந்து ச. நான் அதை சொல்றேன், நீங்க அதை வந்து அனுவதந்து அப்படின்னா ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சூரிய நமஸ்காரம் பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத ஒரு ஸ்லோகன்ல சொல்றாங்க. ஆதித்யஸ்ய நமஸ்காரான் ஏ குருவந்தி தினே தினே ஆயுஹு பிரக்ஞா பலம் வீரியம் தேஜஸ் தேஷாம் ச ஜாயதே. ஸோ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, தினே தினே அதாவது ஒவ்வொரு நாளும் ஆதித்யஸ்ய நமஸ்காரான், சூரியனை யாரு நமஸ்காரம் பண்றாங்களோ, ஏ குருவந்தி, அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆயுஹு. ஆயுஹு அப்படின்னா லாங்கிவிட்டி, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையோட ஆயுசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வயசு வந்து ரொம்ப காலத்துக்கு வாழ்வாங்க. பிரக்யா அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், அறிவு. பலம் ஸ்ட்ரென்த். வீரியம் அப்படின்னா எனர்ஜி, எப்பயுமே ஒரு எனர்ஜியோட இருப்பாங்க. தேஜஸ் தேஷாம் அப்படின்னா ஒரு பிரில்லியன்ஸ், எல்லா விஷயமும் ஒரு பிரில்லியண்டா நடந்துப்பாங்க. தேஜஸ் தேஷாம் ச ஜாயதே, இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏவம் யோகாசனேஷு சூரிய நமஸ்காரः ஏகः சேஷ்டः ஆசன் கிரமः அஸ்தி. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால, ஏவம் அதனால, யோகாசனேஷு எல்லா யோகாசனம் நம்ம பண்றதுல கூட சூரிய நமஸ்காரம், எல்லா யோகாசனத்திலையும் பார்க்கும்போது சூரிய நமஸ்காரः ஏகः சேஷ்டः ஒரு ரொம்ப கிரேட்டான
ஸோ ஒன் அமாங் தி பெஸ்ட்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெஸ்டான ஆசன கிரம அஸ்தி. ஸோ ஆர்டர் ஆஃப் இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஆசனாஸ் இல்லையா, 12 ஆசனாஸ் நம்ம பண்றோம், அதான் ஆசன கிரமஹ அஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. சூரிய நமஸ்காரேனே ஷாரீரிகம் மானசிகம் ஆத்தியாத்மிகம் ச பலம் வர்த்ததி. இப்போ சூரிய நமஸ்காரம் பண்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, சூரிய நமஸ்காரேன ஷாரீரிகம் அப்படின்னா பிசிக்கல், மானசிகம் மென்டல், ஆத்தியாத்மிகம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சூரிய நமஸ்காரம் பண்றதுனால இவ்வளவும் நம்மளுக்கு நடக்குது, பிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வந்து வளருது. அதஹ வயம் பிரதிதினம் சூரிய நமஸ்காரம் கரவாம. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், டெய்லியுமே சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஸ்வஸ்தம் ஷரீரம் ஸ்வஸ்தம் மனஹ ச பிராப்தன்மா. ஸ்வஸ்தம் ஷரீரம் அதாவது ஹெல்தி பாடி, ஸ்வஸ்தம் மனஹ ஹெல்தி பாடியா இருக்கவங்க கண்டிப்பா ஹெல்தி மைண்டும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ச பிராப்னவாம அப்படின்னா அது அவங்களுக்கு கெயின் ஆகும், அதில் அவங்க அச்சீவ் ஆவாங்க. ஹெல்தி பாடியும் இருக்கும், பை தட் சேம் டைம் ஹெல்தி மைண்டும் அவங்களுக்கு இருக்கும் சொல்றாங்க. அஸ்து புனः அக்ரிம கக்ஷாயாம் அந்யேஷாம் ஆசனானாம் விஷயே தியாஸ்யாமஹ. அஸ்து ஓகே. புனः அக்ரிம கக்ஷாயாம் திரும்பவும் அடுத்த கிளாஸ்ல அந்யேஷாம் ஆசனான மற்ற ஆசனங்களுடைய விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி மற்ற ஆசனங்களை பற்றி நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஆச்சாரிய சொல்கிறாங்க. சாத்ராக தன்யவாத ஆச்சாரியே தன்யவாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் போசஸ். யாருக்கெல்லாம் சூரிய நமஸ்காரம் தெரியலையோ, இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இன்னும் தெரியாதோ இந்த போசஸை பார்த்து இந்த போஸ்க்கு என்னென்ன மந்திரம் சொல்கிறாங்க அப்படின்றதையும் பாருங்கள். ஸோ இந்த போஸ்க்கு ஆதித்தாய நமக, சவித்ரே நமக, அர்க்காய நமக. ஸோ இதெல்லாம் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்தே நம்மளுக்கு வருது போசஸ். ஸோ மித்ராய நமக தான் ஃபர்ஸ்ட், ரவையே நமக, சூர்யாய நமக, பானவே நமக. இவ்வளோ நாள் நீங்கள் மந்த்ரா சொல்லாமல் சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இனிமேல் இந்த மந்த்ரா நம்ம படிச்சிட்டோம் இல்லையா, ஸோ இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், அதனுடைய பெனிஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சில்ட்ரன். திரும்பவும் ரீட் பண்ணுங்கள், ரொம்ப அழகான ஒரு லெசன். தேங்க்யூ சில்ட்ரன்.